ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் இன்றைக்கி ஹாப்பி நியூ இயர். ஸோ நியூ இயர் ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட் கேக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மில்க் சாக்லேட் கூட வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணி நான் அதை நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மெத்தட் வந்துட்டு பார்த்திங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தட். ஸோ இதை நீங்கள் கொஞ்ச நேரம் ஸ்டவ்வில் வச்சுருந்தாலே நல்லா ஹீட் ஆகிட்டு அது மெல்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் 2 எக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எக்ஸு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணுன்னா ஆப்ஷனல் தான். நீங்கள் இதுக்கு பதிலாக மில்க்கு கூட வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த எக்கை வந்துட்டு நான் இப்போ நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ பீட் பண்ணி வச்ச இந்த எக்கில் வந்துட்டு நம்ம பவுடர்ட் சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பவுடர்ட் சுகர் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் மிக்சிலேயே அரைச்சி சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்லோவாக லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா லம்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முதலையே சொன்ன மாதிரி நீங்கள் எக்குக்கு பதிலாக மில்க் கூட வந்துட்டு வெஜிடேரியன் ஆப்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்துட்டு டோட்டலி யுவர் விஷ். அண்ட் இது கூட வந்துட்டு நம்ம இப்போ இந்த மெல்டட் சாக்லேட்டை வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லம்ஸ் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த மெல்டட் சாக்லேட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெல்டட் சாக்லேட்டை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்கு வந்துட்டு எந்த இடத்துலையுமே செப்ரேட் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்டு ரொம்ப ஸ்லோவாகவும் மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் 1 கப் மைதா, 1/2 கப் கொக்கோ பவுட்ரு அண்ட் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்சு சால்ட்டு. இது 3மே நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சீவ் பண்ண போகிறோம், அதாவது ஜலிக்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிண்ணத்தில் ஜலிச்சுட்டு அப்புறமா தான் நம்ம பேட்டரில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மைதாவை வந்துட்டு ஜலிச்சிக்கிறேன். ஸோ ஜலிச்சிட்டு சேர்க்கறதுனால நமக்கு எந்த வித இம்ப்யூரிட்டிஸ் ஆர் லம்ஸ் ஏதாவது அந்த ஃப்ளாரில் இருந்துச்சுன்னா நமக்கு அப்படியே இது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சீவ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் மைதாவை சீவ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீவ் பண்ண மிக்சரை வந்துட்டு நம்ம அடுத்தது அந்த பேட்டரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலர போகிறோம். இப்போ கொக்கோ பவுடர். ஸோ நீங்கள் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணும்போதே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் சால்ட் 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்துட்டு சீவ் பண்ணிக்கோங்க. ஸோ 3மே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் தான் நான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் அந்த கேக்குக்கு ஒரு புஃபினஸ் கிடைக்கும். ஸோ இப்போ 3த்தையுமே சேர்த்தாச்சு. நல்லா வந்துட்டு சீவ் பண்ணிக்கலாம். இப்போது சீவ் பண்ண இந்த மிக்சரை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சு இந்த வெட் மிக்சரோட இந்த ட்ரை மிக்சரை சேர்த்துக்கலாம். இதுவுமே லம்ஸ் இல்லாமல் கரைக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கோங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இது நீங்கள் வந்துட்டு இது பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கட், நெக்ஸ்ட்டு ஃபோல்டு, கட், ஃபோல்டு. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபுல்லாக இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த 1 கப் மைதா, 1/2 கப் கொக்கோ பவுடர் 2மே சேர்ந்தால் 2 முட்டைக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதே கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மிக்சரில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நட்ஸ் ஆப்ஷனல் தான். நான் இங்கே வந்துட்டு பாதாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் கொஞ்சம் சாக்லேட் சங்க்ஸ் கூட போட்டுக்கலாம். இதில் நான் இப்போது இன்றைக்கி ஹாஃப் சாப்டு பாதாம்ஸ் வந்துட்டு போட்டு பேட்டரில் வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். மீதி வந்துட்டு நம்ம கார்னிஷ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதையுமே போட்டு மிக்சரில் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் இங்கே வந்துட்டு பேனில் பட்டரும் மைதாவும் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ண பிறகு மைதா போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துடணும். இந்த பேனில் இப்போ நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை வந்துட்டு இது உள்ளே போர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், போர் பண்ணும்போது அப்படியே எல்லாமே ஃபோல்ட் ஆகும். ஸோ இதுதான் கரெக்டான போரிங் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருந்தால் தான் கேக் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூட ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 2 முட்டைக்கு 1 கப் மைதா, 1/2 கப் கொக்கோ பவுடர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா வெனிலா எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். ஸோ இப்போது வந்துட்டு இது பேனில் நல்லா போர் பண்ண பிறகு இதை நீங்கள் வந்துட்டு டேப் பண்ணணும். அப்போ தான் அந்த பேனில் இருக்கிற அண்ட் பேட்டரில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் உங்களுக்கு போகும். ஸோ நல்லா டேப் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம மீதி வச்சுருக்கிற பாதாமை வந்துட்டு நம்ம கார்னிஷாக சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பாதாம், முந்திரி, ரைசின்ஸ் அண்ட் சாக்லேட் சங்க்ஸ், சாக்கோ சிப்ஸு, ஸ்ப்ரிங்கிள்ஸு நீங்கள் எது வேணாலும் உங்களோட டாப்பிங்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் நட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் இன்றைக்கி பாதாம் சேர்த்துருக்கேன்.
ஸோ அவனை 30 செகண்ட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் அவனை வந்துட்டு 30 செகண்ட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். இப்போ 30 செகண்ட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வந்துட்டு நம்ம செஞ்சு வச்ச பேட்டரை வச்சிடலாம். சரியாக 32 நிமிஷத்தில் இந்த கேக் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ எங்களோட அவனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்குன்னே தனியாக ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நான் 32 மினிட்ஸ்க்கு கொடுத்துருந்தேன். ஸோ பேக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்து பார்க்கலாம். எஸ், நம்மளோட சாக்லேட் கேக் இப்போ செம்ம சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போது நம்மளோட கேக் வந்துட்டு செம்ம சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிருக்கு. ஒரு டூத் பிக் மட்டும் நீங்கள் நடுவில் இன்சர்ட் பண்ணி பார்த்துருங்க. ஒரு வேளை ஒட்டாமல் வந்துச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். ஸோ நம்ம சாக்லேட் கேக் இப்போ அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருந்தது. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரை அவனில். ஸோ உங்களுக்கும் இது ஃபர்ஸ்ட் ட்ரையாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்துட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி நீங்களுமே ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை நீங்கள் வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.